I'll underline the question: factors, causes, impacts of distribution. 1, 2, 3. இந்த 3 கொஸ்டின் நீங்க ஆன்சர் பண்ணலனா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. இந்த 3 கொஸ்டின் பிளஸ் there should be an factors affecting salinity. Salinity na enna define பண்ணிருக்கணும். Salinity definition இந்த introduction நான் கொடுத்திருக்கணும் நீங்க. Next பாத்தீங்கன்னா you should have discussed about what is the next question. Factors affecting oceanic salinity. So factors affecting oceanic salinity: latitudinal variation, temperature, freshwater inlet, precipitation, so upwelling, downwelling. So இது மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ஒரு ஃபேக்டர்ஸ் மட்டும் அஃபெக்டிங் சாலினிட்டி, சால்ட் ஸ்ப்ரிங்ஸ், இது மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். ஒரு 2 ஃபேக்டர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கான இந்த பாட்டுக்கான மார்க் கிடைச்சிருக்காது. ஸோ நீங்க ஒரு 2 பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க, 3 பாயிண்ட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்கன்னா ஃபுல் மார்க் அதுக்கான பார்ட் கிடைச்சிருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா explain the causes and impact of distribution of salinity. Okay, இது வந்து causes நீங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்க. causes, so you can either write along with this answer causes or you can write it separate. நீங்க இது கூடயே சேர்ந்து, ஏன்னா factors and causes are interrelated, நீங்க வந்து either factors கூடயே causes போட்டுருக்கலாம், இல்லைன்னா causes and factors தனித்தனியாகவும் எழுதலாம். you can do it either way. So it's up to you based on how you present the answer. Okay, இது கூட நீங்க டயகிராம் போட்டுருக்கணும். how the salinity varies along the globe. இங்க salinity எங்க இருக்கு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் மிஸ் பண்ணிட்டேன், யாருமே எழுதாத ஒரு விஷயம். salinity is measured in parts per trillion. இந்த டெஃபினிஷன்ல இதுவும் நீங்க இன்க்ளூட் பண்ணிருக்கணும். இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி, இந்த டெம்ப்ளேட் நீங்க ஃபாலோ பண்ணலாம், you will not get marks. Okay, so next is impact of distribution of salinity. salinity distributionனால என்னெல்லாம் நடக்குது, so impact தனி செக்ஷனா நீங்க எழுதி இருக்கணும். impact பொறுத்தவரை what ocean currents, significance la you can also write about density variation. So lake Van adu mari adla you won't sink, so we can get salt economic importance. So you will have to answer all the parts of the question in the 3 part plus definition plus conclusion. Conclusion is not necessary in this question, but if you are giving it well and good அப்படின்னு எழுதலாம். 3 இது சொல்லிட்டோம். தென் நம்ம லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல எப்படி ஹெல்த், எஜுகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை எப்படி மாடர்னைஸ் பண்ணாங்க, இந்த ஆங்கிள் இந்த கொஸ்டின் எழுதினாலே போதும். இந்த ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தாலே போதும். இது போக வேற எப்படி சார் எழுதலாம்? ப்ரெஸஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, அக்ரிகல்ச்சர் எப்படி மாடர்ன் ஆக்குனாங்க. அக்ரிகல்ச்சர் அவங்க மாடர்ன் ஆக்கல, பட் அட் த சேம் டைம் அதை ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறப்ப பிளான்டேஷன் கிராப் அப்படிங்கிற ஒரு டைப், நார்மல் ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப், இதுதான். அப்ப இண்டஸ்ட்ரியலைசேஷன், ஈவன் தோ தே ஆர் டீஇண்டஸ்ட்ரியலைஸ்ட், நம்மளோட இண்டஸ்ட்ரி அங்கங்க தட் மீன்ஸ் காட்டன் இண்டஸ்ட்ரி, ஷிப்யார்ட் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் எந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட தீமா இருக்கும். ஓகேவா? நான் இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ண வேணாம், பட் என்ன சைட் டாபிக்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஈவன் தோ இட்ஸ் பேப்பர் டிஸ்கஷனா இருந்தாலும் இதை நான் லாட் ஆஃப் டைம்ஸ் இதுல இருக்க 10 கொஸ்டினுமே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க என்ன சொல்ல போறேன்னா, ஹவு டு அப்ரோச் தீஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டு அட்லீஸ்ட் டெஸ்ட் எழுதாதவங்க இந்த டிஸ்கஷன் ஆஃப்டர் அதுக்கு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதுனவங்க நான் சொன்னதுல எந்த ஆங்கிள்லாம் மிஸ் பண்ணிருக்கீங்க, டெஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. எப்படியும் மார்ஜின் ஷீட் தான் எடுத்திருப்பீங்க. அப்ப இன்ட்ரோடக்ஷன்ல இப்ப வைஸ்ரா நேம் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கோ அண்ட் செக் அவர் நோட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கும் நம்ம நோட்ஸோ ஸ்பெக்ட்ரம் புக்கோ பிபின் சந்திரா எது படிச்சீங்களோ அதை எடுத்துட்டு இந்த ஃபேக்ட்லாம் சைட்ல எழுதி வச்சுக்கோங்க போதும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்றது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மேக்சிமம் பண்ணிடுறீங்க, வெரி ஃபியூ தான் அதுக்கு சிரமப்படுறீங்க.
பாயிண்ட்ஸுக்கு தான் நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஓகே, இது பண்ணாலே நமக்கு போதும். வேற என்னென்ன சொன்னோம்? ரயில்வேஸ், போஸ்டல், டெலிகிராம், அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் பாடி, அக்ரிகல்ச்சர், பிரஸ். தென் நம்ம வேற என்ன பண்ணலாம்? எஜுகேஷன். இது எல்லாத்தையும் உள்ள எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம 8 டாபிக் சொல்லிருக்கேன் சார். இப்ப நீங்க சொன்னீங்களே சார் 4 to கொடுக்கணும், மீதி இன்னும் எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு சார், அதெல்லாம் எப்படி சார் எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மீதி 3 சொன்னேன், இப்ப லாஸ்டா சொன்ன ஒரு எஜுகேஷன் பிரஸ் இதெல்லாம் இருந்துச்சு சார், எழுத ஸ்பேஸ் இல்லை அப்படின்னீங்கன்னா கன்க்ளூஷன்ல கொடுக்கலாம். இது மட்டும் மாடர்ன் இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு அதெல்லாம் கன்க்ளூஷன்ல ஒரு ஆர்டர் பாயிண்ட்ஸ் படி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைஃபன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் இருக்கு. ஓகே, பையனுக்கு 10 மார்க்ஸ் அப்படிங்கறதுனால எழுத ஸ்பேஸ் பத்தல, பட் இவனுக்கு இவ்வளவு கண்டென்ட் தெரியுது அப்படின்னு காட்டும். சோ கன்க்ளூஷன்ல எப்படி எழுதணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் வந்து நம்ம ஒரு பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்டிருந்தாலும் ஒப்பீனியன் கேட்டிருக்காங்க. அந்த ஒப்பீனியன் எப்படி நம்ம எழுதலாம்னா, எஸ் பிரிட்டிஷ் வந்து பாசிட்டிவா பண்ணுனாங்க அப்படின்னு எழுதுறத விட மோஸ்ட்லி ஹிஸ்டரி ஃபேக்கல்ட்டியா இருக்கட்டும், இந்தியன்ஸாவே இருக்கட்டுமே, நம்மகிட்ட இருந்து நிறைய எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு இருக்கும். திஸ் மாடர்னைசேஷன் ஹேஸ் லெட் டு ஈஸி எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ரிசோர்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தீங்கன்னா போதும். அதை எப்படி நம்ம கன்க்ளூஷன் சும்மா இதே மாதிரி கொடுக்கலாமா சார்? இப்படி கொடுத்தாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். இன்னும் எப்படி சார் பெஸ்டா கொடுக்கலாம் இதுக்கு கன்க்ளூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, த 18th century நம்மளோட ஜிடிபி, அதாவது முகல் இருக்கப்ப பார்த்தோம்னா வேர்ல்ட்ல 1/2 of the GDP, 2/3 of the GDP is from India. But it's led to deprivation of the poverty and GDP contribution. Worldwide GDP ல இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் வந்து less than 10% மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற அந்த ஃபேக்ட்ஸ் கொடுத்து நம்ம எழுதுனா கன்க்ளூட் பண்ணிடலாம் நல்லா.